மனுக்கும் மக்களுக்கும் வணக்கம். நான் உங்க கௌதம். என்னடா காருக்குள்ள இருக்கான், என்ன பண்றான் அப்படின்ற மாதிரியான டவுட் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இல்லைனாலும் வந்து இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு கிளைண்ட் மீட்டிங் இருந்துச்சு. ஸோ நான் வந்து துபாயில் இருக்க ஜபுல் அலி அப்படின்ற ஒரு ஏரியாவுக்கு உள்ளதான் வந்து நான் இப்போ இருக்கேன். ஸோ இந்த ஜபுல் அலி அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். துபாயில் வந்துட்டு போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை ஆல்ரெடி துபாயில் ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்காக நான் வீடியோ மட்டும்தான் வந்து இது. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஜபுல் அலி பற்றி தெரிஞ்சிருந்து அப்படின்னா வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஸோ தெரியாதவங்களுக்கு வந்து ஜபுல் அலிலாம் என்ன, ஸோ ஜபுல் அலியில் எந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும், ஸோ இங்கே வந்து எந்த மாதிரி கம்பெனிஸை வந்து டார்கெட் பண்ணால் நமக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் யூஏஇ பற்றியும், யூஏஇ ஜாப்ஸ் பற்றியும், யூஏஇ நடக்கிற எல்லா அப்டேட்ஸை பற்றியும் நான் வந்து ரெகுலராக வீடியோ போடுவேன். ஸோ நம்ம வீடியோவை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஏயை பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்பெஷலி துபாயை வந்து பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 வீசா வந்து இருக்குது. ஸோ ஒன்று வந்து மெயின்லேண்ட் வீசா, இன்னொன்று வந்து ஃப்ரீ ஜோன் வீசா. ஸோ இந்த ஜபுல் அலி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு ஃப்ரீ ஜோன் வீசா அப்படிதான். ஸோ மற்ற வீசாஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 2 இயர்ஸ் வரைக்கும் தான் வந்து வேலிடிட்டி கொடுப்பாங்க. பட் இங்கே ஜபுல் அலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஜபுல் அலி ஃப்ரீ ஜோனில் உங்கள் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து வீசா வந்து 3 இயர்ஸ் வரைக்குமே வந்து வீசா வந்து கம்பெனியே வந்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே எந்த மாதிரியான கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஜபுல் அலி வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். ஸோ ஜபுல் அலி பொறுத்தவரையும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஒரு கடலுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு போர்ட்டு தான் வந்து ஜபுல் அலி. ஸோ நீங்கள் உலகத்தில் எந்த இடத்துல இருந்து எந்த ஒரு பொருள் வந்து ஷிப் வழியா துபாய்க்கு வருது அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் ஜபுல் அலிக்கு தான் வரும். ஸோ நீங்கள் வந்து அந்த கிரெயின் அதெல்லாம் வந்து பார்க்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கடல். ஸோ அந்த கடலுக்கு பக்கத்தில் தான் வந்து இந்த ஜபுல் அலி அப்படின்ற ஃப்ரீ ஜோன் வந்து இருக்கு. ஸோ இது வந்து இங்கே யூஏஇல வந்து இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாப்ஸா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஜபல் அலி ஃப்ரீ ஜோன். ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கவங்க ஜாப்ஸான்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து என்ன மாதிரியான கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, ஸோ ஷிப்பிங் கம்பெனிஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்து லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிஸுமே வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேர்ஹவுஸ் கம்பெனிஸ் இருக்கும்ல, அதாவது லைக் இந்த நிறைய வேர்ஹவுசஸ் வந்து அந்த மாதிரி இருக்கு. அதுக்கப்புறமா மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் வந்து இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுல இருந்து இல்லை இந்த மாதிரி ஃபிட் அவுட் ஜாயினரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ்மே வந்து இந்த ஜாப்ஸால வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறமா வந்து இந்த ஃப்ரைட் ஃபார்வர்டிங், ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் கூடயும் வந்து இங்கே ஜாப்ஸாக்குள்ள வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ஸு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரெயின்ஸு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இங்கே உள்ள வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான இண்டஸ்ட்ரியை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் ஜபுல் அலியை மட்டுமே வந்து, அதாவது ஜாப்ஸாவை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பெனிஸை வந்து டேப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஜாப் வேகன்சிஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஜபுல் அலியை காட்டுறேன்னு சொல்லிட்டு வெறும் ரோடை மட்டும் காமிச்சிட்டான் அப்படின்னு நினைக்காதீங்க. என்னன்னா வந்து கம்பெனிஸ் எல்லாமே இந்த 2 சைடில் தான் இருக்குது. ஸோ சென்டரில் வந்து ரோடு மட்டும் இருக்கிறதுனால வந்து வெறும் ரோடு மட்டும் தான் வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியுது. பட் நீங்கள் ஜாப்ஸான்ற இடம் தெரிஞ்சாலே வந்து போதும். ஸோ அதுக்குள்ளே என்னென்ன கம்பெனிஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்து கூகுள்லேயும் சாட் ஜிபிடிலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக வாக்கின் இன்டர்வியூஸோ இல்லை நம்ம டைரெக்டாக கம்பெனியில் போயிட்டு வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜபுல் அலிக்கு மட்டும் யாரும் கிளம்பி வந்துடாதீங்க. பிகாஸ் ஜபுல் அலிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் அ ப்ராப்பர் இன்விடேஷன், அதாவது என் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்குது, இல்லை என் கம்பெனியில் வந்து உங்களுக்கு வந்து மீட்டிங் இருக்குது அப்படின்ற ஒரு ப்ராப்பர் இன்விடேஷன் இல்லாமல் உங்களை வந்து உள்ளேயே வந்து விட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் உள்ளே என்டர் ஆகும்போதே உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வந்து இன்விடேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு எமிரேட்ஸ் ஐடிலாம் செக் பண்ணிவிட்டு தான் உங்களை உள்ளே அனுப்புவாங்க. ஸோ வாக்கின் இன்டர்வியூஸ் வந்து உங்களால் ஈஸியாக வர முடியாது. ஸோ அந்த செக்யூரிட்டி பிளேஸ் இருக்கும்ல, ஸோ அது இப்போ வரப்போகுது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இங்கே தெரியுதுல, ஸோ இதுதான் வந்து ஜபுல் அலியோட செக்யூரிட்டி கேட், அதாவது டிபி வேர்ல்டு அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஆக்கியிருக்காங்க. ஸோ அதோட செக்யூரிட்டி கேட் தான் வந்து இப்போ நம்ம வந்து கிராஸ் பண்ண போகிறோம். இப்போ செக்யூரிட்டி வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருப்பார்.
எங்கே போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ அதனால நம்ம வந்து இவங்களை வந்து ஏதாச்சும் பேசி நம்ம வந்து கெஞ்சி கேட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாருமே வந்து நினச்சிடாதீங்க. பிகாஸ் அது வந்து ரொம்பவே வந்து டிஃபிகல்ட். ஸோ அந்த மாதிரி நடக்காது, அது மாதிரி விடவும் மாட்டாங்க. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஜபலலி ஃப்ரீ ஜோன்லேருந்து வெளியே வந்துட்டோம். ஸோ இது வந்து நார்மல் ரோடு. ஜபலலி இதுலேருந்து நம்ம வெளியே வந்துட்டோம். ஸோ இங்கே ஜபலலியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ரொம்பவே டைட்டாக தான் இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா வந்து உள்ள போர்ட் இருக்கிறதுனால யாருனாலும் என்ன பொருள்னாலும் வந்து லைக் எடுத்துகிட்டு வந்துட்டு கொண்டு போயிட முடியும். ஸோ அதனால வந்து இந்த செக்யூரிட்டி அப்படின்றது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். ஸோ ப்ராப்பரான இன்வைட் இல்லாமல் உங்களால் இந்த ஜபலலி ஃப்ரீ ஜோனுக்குள்ளே வந்து வர முடியாது. ஸோ அதனால நம்ம வந்து விசிட்டில் வந்துட்டு நம்ம வந்து டேரெக்டாக வந்து அவங்கள வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம டேரெக்டாக கம்பெனிக்கு ஏறி போய் பார்க்கலாம் அப்படின்ற மைண்ட் தாட்டை மட்டும் வச்சுக்காதீங்க. ப்ராப்பரா வந்து லிங்க்டின் மூலியமாவோ இல்லாட்டி லைக் லிங்க்டின் தான் லைக் மெயின் திங். ஸோ அதுல வந்து கம்பெனி நேம்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னாலே வந்து எந்தெந்த கம்பெனிஸ்ல வந்து யார் யார் ஒர்க் பண்றாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது மூலியமா நீங்க வந்து உங்களுக்கு கம்பெனி நேம் தெரிஞ்சாலே ஈஸியா அந்த ஒர்க் பண்றவங்களை வந்து நீங்க வந்து டேப் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க கிட்ட இருந்து நீங்க பிசினஸ் இமெயில் வாங்கிட்டு இன்வைட் வாங்கிட்டு நீங்க போயிட்டு அப்ரோச் பண்ணலாம். ஸோ இது வந்து வேலை தேடுறவங்களுக்கு மட்டும் கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேல்ஸ்லயும் வந்து இருப்பீங்க, இந்த மாதிரி லாஜிஸ்டிக் சேல்ஸ்ல, அதுக்கப்புறமா வந்து ஷிப்பிங் கம்பெனி சேல்ஸ்ல, ஃப்ரைட் ஃபார்வர்டிங் சேல்ஸ்ல. ஸோ அப்படிலாம் இருக்கும்போது அவங்களுக்குமே வந்து இந்த ஜாப்ஸா அப்படின்ற இடம் வந்து ரொம்பவே வந்து பொட்டன்ஷியல் கிளைண்ட்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்க இருக்கவங்களுக்கு வந்து நான் சொல்லிதான் தெரியணும் கிடையாது, ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்களுக்கான வீடியோ அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ ஜபலலி அப்படின்றது வந்து இதுதான். ஸோ ஜபலலியில் வந்து உங்களுக்கு வீசா கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து 3 வருஷத்துக்கு வந்து கவலையே பட வேணாம். ஈஸியாக வந்து நீங்கள் 3 வருஷம் இங்கே யூஏல வந்து சர்வே பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுத்த ஜம்ப் அடிக்கும் போது ஜாப்ஸால வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஜாப்ஸாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து போர்ட் பேஸ்டோ இல்லை ஒரு ஷிப்பிங் கம்பெனி பேஸ்லையோ இல்லை லாஜிஸ்டிக் பேஸ்லையோ இருந்தீங்க அப்படின்னா வந்து அது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் அட்வான்டேஜ் தான். பிகாஸ் கம்பெனிஸ் வந்து எங்கே இருந்தாலுமே அவங்க வந்து இங்க ஜாப்ஸால தான் வந்து லைக் பொருள் இறக்குறதும் ஏற்றுமதி செய்யறது எல்லாமே வந்து இங்க தான் நடக்கும். ஸோ அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது கண்டிப்பா அடிஷனல் அட்வான்டேஜ் தானே. ஸோ இதுதான் வந்து ஜபலலி ஃப்ரீ ஜோன். ஸோ அடுத்த வீடியோல வந்து நான் வேற ஏதாவது இடத்துக்கு போகும்போது அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் அதுக்கான வீடியோவை நான் வந்து போடுறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. திஸ் இஸ் கௌதம். ஐ எம் சைனிங் ஆஃப்.